جئنا إلى الدنيا كي ندعو إلى الله لننشر الخير في الكون الذي حارى ونرسل العطر من روض الهدى الزاهي ويشرق السلم أنوارا وأنوارا. جئنا إلى الدنيا كي ندعو إلى الله لننشر الخير في الكون الذي حارى ونرسل العطر من روض الهدى الزاهي ويشرق السلم أنوارا وأنوارا. الله 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 أكبر الله الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد فيا عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. أرضيتم بالحياة الدنيا من الآخرة فمتاع الحياة الدنيا في الآخرة إلا قليل. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே இன்பம் வேண்டும். அந்த இன்பம் நிலையான இன்பமாக அமைய வேண்டும். துன்பம் இல்லாத இன்பமாக அது அமைய வேண்டும். எமக்கு சுகம் வேண்டும். அந்த சுகம் நிலையான சுகமாக அமைய வேண்டும். எமக்கு நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதி நிலையான நிம்மதியாக, அச்சமில்லாத, பயமில்லாத, நிரந்தர நிம்மதியாக அமைய வேண்டும். இவைதான் மனித வாழ்க்கையில் நானும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய மிக அடிப்படையான அம்சங்கள். ஆனால் யதார்த்தத்திலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிலையான இன்பத்தை எதிர்பார்க்க முடியாது. துன்பமில்லாத இன்பத்தை, நோயில்லாத சுகத்தை, அச்சமில்லாத நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் சுகம் கிடைத்தால் சுகத்திற்கு பிறகு நோய் வரும். இளமை வந்தால் இளமைக்கு பிறகு முதுமை வரும். பொருள் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், சில போது அதனை தொடர்ந்து வறுமை வரும். ஓய்வு கிடைக்கும், அதனை தொடர்ந்து சோழியும் வேலையும் வரும். வசதியோடு இருப்போம், பிறகு வசதி இல்லாமல் கஷ்டப்படும் நிலை வரும்.
வாழ்ந்து கொண்டிருப்போம், இறுதியாக மரணம் வரும், மௌத் வரும். இதுதான் இந்த உலக வாழ்வின் தன்மை, இயல்பு, சுபாவம். நிச்சயமாக மனிதனை நாங்கள் கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகீஹ். அடியானே, நீ உனது ரப்பை அடையும் வரைக்கும் தொடர்ந்தும் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருப்பாய் என்று அல்லாஹ் சொல்றார். இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் சுபாவம். இந்த உலக வாழ்க்கையின் உண்மை நிலை யதார்த்தம் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு ஆரோக்கியம் வேண்டும், அந்த ஆரோக்கியம் நிலையானதாக இருக்க வேண்டும். அதனை தொடர்ந்து நோய் வரக்கூடாது. எமக்கு இன்பம் வேண்டும், அது நிலையான இன்பமாக இருக்க வேண்டும், துன்பமே வரக்கூடாது. எமக்கு இளமை வேண்டும், அந்த இளமை தொடர்ந்து இருக்க வேண்டும், முதுமை வரவே கூடாது. எமக்கு வாழ்வு வேண்டும், அது நிலையான வாழ்வாக இருக்க வேண்டும், மரணம் வரவே கூடாது என்று விரும்புகிறோமா? விரும்புகிறோம், எல்லோரும் விரும்புகிறோம். அதற்கு ஒரே வழி சுவனத்தை அடைவது, சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வது. சொர்க்கத்தை அடைந்து விட்டால், சுவனலோகத்தில் நுழைந்து விட்டால் நிலையான ஆரோக்கியம், நிலையான சுகம், நிலையான இன்பம், நிலையான இளமை, நிலையான வாழ்வு, நிலையான வெற்றி. எமது சொந்த ஊர் சுவனம்தான். உங்களுடைய ஊர் எந்த ஊர்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரை சொல்வார்கள். ஆனால் உண்மையில் ஒரு மனிதனுடைய சொந்த ஊர் சுவனம். நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த ஊர், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த ஊர்தான் ஒவ்வொரு மனிதனதும் சொந்த ஊர். சொந்த ஊருக்கு திரும்பி சென்றால், பயணமானால், போய் சேர்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் நிலையான இடத்தை பெற்றுக் கொள்வான், நிலையான சுகத்தை பெற்றுக் கொள்வான், நிலையான வெற்றியை அடைந்து கொள்வான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், அரபீக்கும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆখিরাহ. நீங்கள் மறுமையை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டீர்களா? இதுவே போதும் என்று நீங்கள் மனதை அடைந்திருக்கிறீர்களா? எவ்வளவு பேதமை, எவ்வளவு அறியாமை! மறுமையோடு, அந்த நிலையான சூழலோடு, அந்த சொந்த ஊரோடு ஒப்பிடுகிற போது தற்காலிகமாக நீங்கள் தங்கியிருக்கின்ற இந்த ஊர், இதனுடைய வாழ்க்கை இருக்கிறதே, இது அற்பமானது, சொற்பமானது, நிலையற்றது. யாரோ மனிதர்களே, இது சமூகத்தவர்களே, இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா மதா. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது நிலையற்ற அற்பமான இன்பம் தான். நிச்சயமாக மறுமைதான் நிலையான உலகம், நிரந்தரமான உலகம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே யார் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சுவனம் விடுவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். ஒமர் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர்.